ஹலோ காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே செயின் நம்ம மேலே எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ கிளாத்துக்கு அடியில் எப்படி சுற்றி கொடுக்கணும் நூலை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப தின்னான ஒரு ஃபேப்ரிக் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணுறேன். அந்த நீடிலுக்கு மேலே த்ரெட்டை சுற்றி கொடுக்குறேன். அந்த நீடில் நம்மளுக்கு ஹூக்கு மாதிரி இருக்குமா, அதனால நம்ம இப்படி சுற்றி கொடுக்கும்போது அந்த ஹூக்கில் போய் லாக் ஆகிடும் த்ரெட். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மேலே இழுக்கும்போது அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். மேலே நமக்கு அந்த செயின் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட்டு நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணுறோம். அந்த த்ரெட்டை ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி கொடுக்குறோம். அப்படி சுற்றி கொடுக்கும்போது த்ரெட்டு அந்த ஹூக் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் லாக் ஆகிடும். அப்போ மேலே இழுக்கும்போது நமக்கு த்ரெட்டு கலண்டு வராது. இங்கே பாருங்கள், மேலே இழுத்து திரும்ப அகெயின் கீழே நம்ம இன்சர்ட் பண்ணும்போது த்ரெட்டை ஜஸ்ட்டு ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் லைட்டாக கையில் ரொம்ப ஹார்டாக பிடிக்காமல் நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாவே போதும். த்ரெட்டு உங்களுக்கு மேலே வந்துடும். இப்போ இங்கே நான் லாக் பண்ணிவிட்டு அதுக்கு என் நாட் போட்டுட்டு அப்புறம் அகெயின் இப்படியே மேலே கொண்டு போகும்போது எப்படி ரொட்டேட், அதாவது சுற்றி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். செயின் எப்படி எண்ட் நாட் போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா நம்ம வீடியோவில் எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்து எப்படி எண்ட் நாட் போடணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. எண்ட் நாட் ரொம்ப முக்கியம். எண்ட் நாட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆரி ஒர்க்கே ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ நான் நாட் போட்டுட்டு இப்போ அகெயின் இங்கேருந்து பக்கத்தில் இருந்தே ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மேலேருந்து கீழே வந்தோம். இப்போ கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம். அப்போ அந்த நீடிலோட எட்ஜ் இருக்குல்லையே, அந்த ஹூக் பகுதி முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே பார்த்த மாதிரி பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். கீழே ஒரு சுற்றி கொடுக்குறேன் பாருங்கள். அந்த நீடிலோட எட்ஜு மேலே பார்த்த மாதிரி இருக்குது. நூலை அதுக்கு மேலே ஒரு சுற்றி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அந்த எட்ஜில் தான் அந்த த்ரெட்டு லாக் ஆகுது பாருங்கள். மேலே சுற்றி கொடுக்குறேன். நீடியில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது மேலே சுற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியும். கீழே இன்சர்ட் பண்ணி அது மேலே த்ரெட்டை சுற்றி கொடுக்குறேன். இப்படி சுற்றி கொடுக்கும்போது நமக்கு அந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது நம்மளுக்கு செயின் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இப்போ நல்லாவே தெரியும். நீடிலுக்கு மேலே நூலை சுற்றி கொடுக்குறேன். அவ்வளோதான். 2 சுற்றல ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். அப்போ நீடிலில் அந்த த்ரெட்டு நல்லா செட் ஆகிடும். இப்போ மேலே இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த செயின் கிடச்சிரும். இப்படி தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு பொறுமையாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் போடணும், அப்படி இல்லை சாரீ ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் சாரீ குச்சி ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன் காய்ஸ். வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.